அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணன் வாங்கினேன். நடிகராக இயக்குனரானே தெரில, மகாராஜாவுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணுன்னே தெரில. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் அதை டைரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மேடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. உங்களை எப்படி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை. யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தில் பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை. அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:15 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், என்ன எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு. என்ன உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு என்னார். இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோடய படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் எல்லா டைரக்டர்கிட்டையும் சொன்னேன்னே, ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னே, எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க. யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே. அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் அந்த காசு கேட்குறாரு, இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது. நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணே, காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே, எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாரும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சிக்கிறீங்களாம்பார். அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆள்கிட்ட நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஓப்பனிங், ஹீரோ ஓப்பனிங் சாங் முடித்தோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வில்லன் இன்ட்ரோடக்ஷனு, அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் இங்கே போனால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலக போர் எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல. கடைசி உலக போர் எதை நோக்கி, என்ன ஏது, இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்குமா, எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பாரு, நீ பாரு அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கலாம். இது ஒரு என்னங்க, நீங்கள் ஒரு காசை சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னா சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும்.
கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன். கான்செப்டில் நடிங்கன்னாரு. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு. அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன், இப்போ தான் அரண்மனை 4ல் சுந்தர்சி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னே. அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தண்டாரு. அப்புறமேலு அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னே. இதுலேயும் அதே தானே, அப்படியே வைங்கன்னாரு. என்னே அது சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்ண்ணே, பேசாமங்கண்ணே, நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸு அது வேணும்ண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு இது ஓகேவா ஓகேவா இல்லை, அது ரைட்ண்ணே அம்பார். படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டையில். நான் குமரவேல் குமரன் அண்ணன், கல்யாண் சார், நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்சி வச்ச வெயில். தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, தெரியுமா உங்களுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான்லாம் போய் கை காலை பிடிச்சிட்டேன். தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங்கை பிரேக் பண்ணு, உடம்பை பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காதுண்ணே, காம்பினேஷன் நீ கூப்பிடா, நான் வரேன். யார் யாரையா வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த படத்தை கூட வேறு படம், இந்த படத்தில் போய் நம்ம கிழிக்க போகிறோம். நான் சொல்கிறேன், தம்பி உடம்பை பாரு. நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும். நீ தானே கேப்டனு. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டரை நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் தான் சொன்னேன், தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார்னு. என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களுடைய எஃபோர்ட்டு, உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டரே வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள். உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலகப் போர் வெற்றியை நோக்கி இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார், அண்ட் இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணணுன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலகப் போர். இது இன்னைக்கு ட்ரெய்லர் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சார், ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சார். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது. வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள், இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சிருக்கிற உங்களோட டீம், இல்லாட்டினா உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிகாஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். நான் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். இல்லை வைஃப் கேரளாவில் இருந்தாங்கன்னா அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் அன்பிலீவபிள். எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் டு யூ இன் 1000 folds அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டிரெக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை பற்றி பேசும்போது தனியொரும் இல்லை என்ன சிங்காக பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம் ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியொருவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிந்திக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டையில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும், ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, யூனோ இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு. அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட். பிகாஸ் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து they love you and they follow you. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி an ஐ ஓப்பனர். இதில் ஒரு சூப்பர், ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி ஐ எம் ஷுர் தேர் மஸ்ட் பி n number of people, they'll be inspired by you. Keep inspiring and lots of love to you and God bless you.